பரலோகத்திலே வாசமாயிருக்கின்ற பிதாவே, இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்த இரக்கத்துக்காக நன்றி. பிதாவே, தொடர்ந்து உங்களுடைய சத்தியத்திலே வளர உதவி செய்யும். பிதாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, பிதாவே, உங்கள் குமாரனுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். பிதாவே, எங்களுக்கு தொடர்ந்து ஆவிக்குரிய அறிவை கொடும் பிதாவே. இந்த நேரத்திலே பிதாவே, தொடர்ந்து உங்களுடைய ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 23 இருக்கிறோம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். பார்த்துருக்கோம். போங்க. ஸோ மனுஷன் என்ன செய்துட்டான் அப்படின்னா, சரி, தேவனுடைய மகிமையை இழந்து போனவனாக இருக்கிறான். எப்படி தேவனுடைய மகிமையை இழந்து போனான் தெரியுமா? எளிதான வழி. இப்போ கூட உலகம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, தேவ மகிமையை இழந்து போகணும்னா என்ன செய்யணும்? ஆதாம் மாதிரி என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யறது. பிரமாணத்தை கை கொள்ளாம போனாலே சரி, தேவ மகிமையை இழந்து போவாங்க. இப்ப சொல்றான் இல்லையா, நீங்க கர்த்தருக்குள்ள வாங்க, உங்களை ஆசீர்வாதமா இருப்பீங்க. கர்த்தருக்குள்ள வாங்க, நீங்க சிறப்பா இருப்பீங்க. கர்த்தருக்குள்ள வாங்க, உங்களை என்ன செய்வார்? உங்களை எப்பொழுதுமே 100 உயர்த்துவார். புரியல? அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எல்லாமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தவறான உணர்ந்து கொள்ளுதல் உள்ளவராக இருக்கிறாங்க. நம் தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு சொல்றாருயா, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதா இருந்தா என்னுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க? போராடி இருப்பார்கள். சரி, நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தொடர்ந்து நம்ம இந்த ராஜ்யத்தையே நம்ம தேடி இருந்தோம்னா, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை எதை நாம் கண்டடைவோம்? என்ன உணர்ந்து கொண்டிருக்கணும்? நான் சங்கீத புஸ்தகத்துல என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ராஜ்யம் கர்த்தருடையது. எந்த ராஜ்யம்? அவர் ஜாதிகளை ஆளுகிறார். எங்க இருக்கிறாங்க ஜாதி? எங்க இருக்காங்க? நேஷன் எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. இங்க சொல்றாரு, ராஜ்யம் கர்த்தருடையது. சரி, அங்க ஒரு என்ன இருக்கான்? ஒரு ராஜ்யம், ஒரு ஆளுகை இருக்கு. அங்க இப்போ அதிகாரம் உள்ளவர் யாரு? இயேசு. இப்போ அவர் உயர்பட்ச அதிகாரம் இருக்கு. ராஜ்யம் கர்த்தருடையது. அவர் ஜாதிகளை ஆளுகிறார். பூமியின் எல்லா வர்த்தர் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். பொழுதிலே இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமாவை அழியாதபடி அதை காக்க கூடாதே. சரி, இங்க எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் நாம் நிற்கல. யாருக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம்? யாரு எல்லாம் நிற்க போறாங்கன்னு சொல்ற? பூமியின் செல்வந்தர் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்மாவை அழியாதபடி அதை காக்கக்கூடாது. சரி, ராஜ்யம் யாருடையது?
தெளிவா சொல்றாரு, கர்த்தருடையது. அதில் இருக்கிற குடிகள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். நாம் யாருடையவர்கள்? எஸ், நம்ம எதுல சேர்க்கப்பட்டிருக்கோம்? இந்த ராஜ்யத்துல, நித்தியமான ஒரு ராஜ்யத்துல. நம்ம என்ன சொல்லணும்? நித்தியமான ராஜ்யத்துல. சரி, இந்த ராஜ்யத்தை யார் கொடுத்திருக்கா? இயேசுவுக்கு. சரி, இந்த ராஜ்யத்தை யாராவது பிடுங்கி கொள்ள முடியுமா? ஏன் முடியாது? தேவன் அவர் என்ன செய்யறார்? உண்மையுள்ளவராக இருக்கார். உன்னுடைய அன்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சஞ்சலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சரி, இப்போ இந்த ராஜ்யத்தை ஒருவருக்கு யாரு கொடுக்கணும்? அதிகாரம் உள்ளவர் பெற்றுக்கொள்வர்களுக்கு கொடுக்கணும். இப்போ உம்முடைய அன்புகள் கூர்மையானவைகள் சொல்ற. சரி, உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவினுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். இப்போ ஒருத்தர் கீழ்ப்படியில அப்படின்னா தேவன் அங்க என்ன சொல்றாரு? உங்களுடைய அம்புகள் கூர்மையானவைகள் சொல்லிட்டு மென்ஷன் பண்றாரு. ஏன்? அது இருதயத்துல பாய்கிறது, அது உள்ளத்தில் பாய்கிறது இல்லையா? உள்ளம்ன்றது இது சரீரத்துல பாய்கிறது அப்படின்னா என்னவாகும்? பாதிப்புக்குள்ளாகும் இல்லையா? அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசஞ்சலமும் உமக்கு கீழே விழுவார்கள். மேலானவர் யாரு? தேவன். இதை செய்து கொண்டிருக்கிறவர் யாரு? தேவன். இந்த ராஜ்யத்தை அவருக்கு கொடுத்தது யாரு? தேவன். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. தேவனே தான் சொல்றாரு. அவரு சொல்றாரு, தேவனேன்னு சொல்றாரு. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. செங்கோல்னா ஆளுகை மாதிரி. ஒரு ராஜா கிட்டதான் என்ன இருக்கும்? செங்கோல் இருக்கும். செங்கோலை நீட்டுனா, அது அந்த மனுஷனுக்கு முன்பாக நீட்டுனா அவர் என்ன செய்ய வாய்ப்புண்டு அப்படின்னா அழிவதற்கான வாய்ப்புண்டு. இதெல்லாம் எதுல பார்த்தோம்னா எஸ்தர், எஸ்ரா, நெகேமியா, இதுல ராஜாவுக்கான ஒரு 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 அதிகாரத்தை வலியுறுத்தக்கூடிய காரியங்களை இதுல பார்க்க முடியும். தேவன் சொல்றாரு, உமது சிங்காசனம் சொல்ற. சிங்காசனம்னா ஆளுகை உள்ள, அதிகாரம் உள்ள ஒரு இடம், என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்றாரு. ஒரு ஆண்டுகள் இருந்து இன்னொரு ஆண்டு முடிகிற வரையும் அது இருக்கு. ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. செங்கோல் நீதி உள்ள செங்கோல்னு சொல்ற. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர். எப்படி, எதனால அவருக்கு அந்த நீதி உள்ள அந்த அதிகாரம் கிடைத்தது அப்படின்னா சொல்றாரு, நீர் நீதியை விரும்பி. எது நீதி? பிதாவானவர் எதெல்லாம் கை கொள்ள வேண்டும், எதெல்லாம் அந்த அடிச்சூடாக வைத்தாரோ அந்த காரியங்களை எல்லாம் தேவனானவருக்கு இயேசு என்ன செஞ்சார்? கை கொண்டு அதை நிறைவேற்றிருக்கிறார். அதுதான் நீதியிலே பிரமாணத்தை கை கொள்வது தானே நீதி. நீதியை விரும்பி, அவர் நீதியை அன்பு கூர்ந்திருக்கிறார், நீதியை விரும்பி இருக்கிறார் இல்லையா? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தீர். அதனால் தேவனே, உமது தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீ எங்க பாக்குறோம்? எபிரேயர் 1:8-9 பாக்குறோம். யாருக்கு சொல்றாரு? தேவனேன்னு சொல்றாரு. இங்க குமாரனேன்னு சொல்றாரு. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அங்க தேவன் யாரு? பிதாவாகிய தேவன். இயேசுவ சொல்றாரு தேவனேன்னு. இங்க சொல்றாரு, தெளிவா காணப்படுது. குமாரனை நோக்கி. யாரு நோக்கின்னா பார்க்கிறாருன்னு அர்த்தம். அவரை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. அது ஏன் அது அழிக்கப்படுவதில்லை?
புறம்பே தள்ளுகிறதில்லை. பிதாவானவருக்கு பிரியம் இல்லாததாக அவர் எதொன்றும் செய்யல. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துல அபிஷேகம் பண்ணுவது இது எல்லாம் ஆசாரியனுடைய வேலை. தைல கொம்பி எடுத்து சகோதரருக்கு நடுவுலயோ இல்லைன்னா ஜனங்களுக்கு மத்தியிலையோ அவங்கள என்ன செய்வாங்க, அந்த தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாங்க, அனாயிட்டிங். இப்போ இங்க இயேசுவும் அது என்ன செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா, அவைக்குரிய ராஜ்யத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். அவரு ராஜா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 145:13 சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் சதாகாலமும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையுமாயும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடக்கடிப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களையும் கண்ணுக்கும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்ற வேளையில் நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். இப்போ தேவன் சிருஷ்டிகர் என்பதற்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? சிருஷ்டிகர் என்பது உருவாக்கினவர் என்று அர்த்தம். இப்போ ராஜ்யத்தை வச்சிருக்காரு. அந்த ராஜ்யத்திற்கான மூல காரணம் இயேசுவாக இருக்காரு. அவர் மூலமாக தான் எல்லாமே உண்டாயிற்று. அவருக்கு தான் அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது காணப்படுதுன்னு நம்ம பார்க்கிறோம். சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் சதாகாலமும் உள்ள ராஜ்யம், என்ன செய்கிறது இல்லை, அது அழிவது. தேவனுடைய ராஜ்யத்தின் மேலே நாம் பிரியமாக இருக்கிறோம் என்றால் நம்ம இன்னும் பார்க்கறது இல்லை, அது ஒரு காலம் அழிவது கிடையாது. ஏன் தேவனானவர் அதை அழிக்கல? அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்பி இருக்கிறார். அது வரையும் எதுவரையும் விரும்பி இருக்காரு? மரண பரியந்தம் வரையும். தேவனை நம்ம என்ன காண்றோம்? சொல்ற, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. இப்போ சில மனுஷங்க என்ன செய்வாங்க, சிலர் விழுகிறாங்க அப்படின்னா நகைப்பாங்க இல்லையா, என்ன செய்வாங்க, அவங்கள நிந்திப்பாங்க இல்லையா. ஆனால் தேவன் சொல்றாரு, உம்முடைய கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. இப்போ சொல்றாரு, தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இவங்க எதற்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க? பாவிங்களா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா தேவன் அவங்க மேலே என்ன செய்கிறாரு? இரக்கமுள்ளவராகிறார். இவங்க மேல மட்டும் கிடையாது. தேவன் சொல்றாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் என்ன செய்யறாரா? மழையை வர்ஷிக்க பண்றாரு, அன்தினம் ஆகாரத்தை கொடுக்குறாரு. மனுஷனுக்கு மாத்திரம் கிடையாது. இங்க சொல்றாரு, கர்த்தர் விழுகிற எல்லா ஜீவன்களின் கண்ணுக்கும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, அவரை பார்த்துட்டு இருக்கு. ஏன் ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். எது ஏற்ற வேலை? எது சரியான நேரம்? எது? சரி, ஓகே, பசிக்கிற நேரம்தான். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். இது சங்கீதம் 104:27. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குவீர். எதுக்கு வாஞ்சையா இருக்கா? சாப்பாட்டுக்கு சொல்றாரு. அப்ப தேவன் யாரு? அவரு நல்லோர் மேலும் தீயோர் மேலுக்கும் என்னவா இருக்காரா? தேவனா இருக்கிறார், சிருஷ்டிகரா இருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். அவருக்கு மேலாக ஒரு ஞானம் இல்லை. ஆமா, இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னா நமக்கு என்ன தேவை? அவருடைய மிகப்பெரிய ஞானம்,
கர்த்தர் தமது வழிகளை எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளை எல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். ஏன் இதை சொல்றாரு? அவருடைய வேலைகள் எல்லாம் ஏன் பரிசுத்தமா இருக்கு? சரி, பரிசுத்தம் என்றால் என்ன? ஏன் அவர் பரிசுத்தமாக காணப்படுறாரு? நாம் ஏன் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்றாரு? எதற்கு ஆதாமுக்கு பரிசுத்தமா இருப்பதற்கு கட்டளையை கொடுத்தாரு? ஏன் கட்டளை கொடுத்தார்? பரிசுத்தமா இருப்பதற்கு. ஆனால் மனுஷன் என்ன செய்தான்? நம்ம என்ன செய்தான்னு பார்த்தோம். தேவனுடைய மகிமையை இழந்து போனான். உங்களாலையும் இழந்து போக முடியுமா? இயேசுவால இழந்து போக முடியுமா? என்னால இழந்து போக முடியுமா? எப்படி இழந்து போக முடியும்? அவருடைய பிரமாணத்தை கை கொள்ளாமல், அவருடைய பிரமாணத்தை அன்பு கூர்ந்து கை கொள்ளாமல் இருப்போமானால், சரி, அன்பு கூறாமல் இருந்து கை கொள்ளாமல் இருப்போமானால் அவரை நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய மகிமையை இழந்து போக முடியும். சரி, இங்க தேவன் நமக்கு நன்மை செய்வாரா? இங்க பாருங்க, 18ல சொல்றாரு, நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். விஷயத்துல ஒரு நித்தியமான ஒரு ராஜாவை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவரு தான் இயேசு. சரி, அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக பாபிலோன் ராஜா காண்ற பாருங்க. 4வது ராஜ்யம் இரும்பும் போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகற்று போட்டது. பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டும் ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீ கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருக்கிறது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிஞ்சலுமாயிருக்கும். நீ இரும்பை ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிஞ்சலுமாயிருக்கும். நீ இரும்பை களிமண்ணோட கலந்ததை கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலந்தது போல அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒட்டி கொண்டு இருப்பார்கள். அந்த ராஜ்யங்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையினால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டது இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கி போட்டதை நீ கண்டீரே. அப்படியே அது இந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். எதை கண்டாரு? யாரு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்துறாரு? சொல்றாரு, அந்த ராஜாக்களின் நாட்களில் ராஜாக்கள் இருக்காங்க. பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். தேவனே எழும்பு பண்றாரு. எந்த ராஜ்யத்தை சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை சொல்றாரு. ஏன் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வருவதற்கு எல்லாரும் ஆசையா இருந்தாங்க. அது எப்போ வரும்? ராஜ்யத்தின் ராஜா வராம இருக்கும்போதா? ராஜ்யத்தின் ராஜா வந்திருக்கும் பொழுதா? ராஜ்யத்தின் இயேசு வந்தாரா இல்லையா? அப்ப ராஜ்யம் வரலையா? வந்திருக்கு. அவரோட தானே வந்திருக்கு. அதான் யாரு அவருடைய ராஜ்யத்தின் ராஜா? இயேசு. அவர் எங்க இருந்தாரு அப்போ?
சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார்? ராஜாவா அபிஷேகம் பண்ணாரா? அவருக்கு ஒரு ராஜா அவருக்கு அபிஷேகம் பண்ணி வைத்தாரா? அவர் நீதி உள்ள ஒரு ராஜாவா இருந்தாரா? அந்த ராஜ்யங்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். பண்ணாரா இல்லையா? பண்ணார். சரி, இப்படிப்பட்ட ராஜ்யம் இது, எப்படிப்பட்டவர் இது? சரி, அந்த கல் என்ன செய்கிறது அப்படின்னா, இடித்து என்ன செய்யுது? அந்த அந்த மிகப்பெரிய அந்த சிலையை நொறுக்கி போட்டது. இப்போ பூமியில இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எதுவும் என்ன செய்கிறது இல்லை, நிலைத்திருக்கிறது இல்லை. பாபிலோன் ராஜா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காண்றார். அவருதான் தலையான ஒன்று. அதுக்கப்புறமா எலும்பக்கூடிய எது ஒன்றும் நிலைத்தில்லை. சரி, இங்க நாம பாக்குறோம் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒருவருக்கு ஏற்றதாக இருக்குதுன்ட்டு சொல்றார். மத்தேயு 20:1. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்ந்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் 4 ஒரு பணம் கூலி பேசி அவர்களுக்கு தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடந்தொருவியிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவனுக்கு போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 10ஆயிரம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒருவனும் எங்களுக்கு வேலை விடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றான். சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பந்தி வைத்தவைகளை தொடங்கி முந்தி வந்தவங்களுக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையிலே வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து அவர்களுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்க்கப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் அவர்களுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலிலே கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, ஒரு எஜமான் இருக்காரு. அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு பணி இருக்குது. அந்த பணியில வேலைக்கு அமர்த்துறாங்க. யாரை அமர்த்துறாங்க? சரி, அவருடைய இஷ்டத்தின்படி அனுப்புறாங்க. ஒரு 6 மணி நேரம் ஒருத்தர் வேலை செய்யறாரு, 1 மணி நேரம் ஒருத்தர் வேலை செய்யறாரு, எல்லோருக்கும் சமமாக்கிட்டாங்க. அப்போ இது யாருடைய வேலை? எஜமானுடைய வேலை. அது எஜமான் என்ன செய்ய பாக்குறாரு? எஜமான் என்ன செய்ய பாக்குறாரு? அப்போ நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இது யாருடைய வேலையாக, யாருடைய பணியாக? சொல்றாரு, அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுக்கிறது போல
பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயலானா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். அப்போ இந்த காரியத்தை செய்கிறது யாரு? தேவன் தான். அவருக்கு என்ன செய்யறாரு? அவருக்கு ஆமா, பிந்தி வந்தவனுக்கும் நன்மை செய்வதற்காக பாக்குறது. முன் வந்து சரி, நம்ம தொடர்ந்து எதற்குள்ளாக நாம் இருக்கிறோம், எதை நாம் காண்கிறோம் என்றால் ஆதியாகம புஸ்தகம். சரி, இங்க வந்து ஆதியாகம புஸ்தகம் 4:5 சொல்றாரு, இங்க ஆதாமுக்கு ஏவாளுக்கும் 2 பிள்ளை பிறகுது. ஒன்னு பேரு காயன், ஒன்னு ஆபேல். இங்க 2 பேருக்கு ரெண்டு பேருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனை பிரியப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதாவது சொல்றாரு, ஒருவரை பார்க்கிலும் முன்னொருவர் என்ன செய்யறாருன்னா தேவனை அதிகமாக பிரியப்படுத்துறார். இது யாருடைய பங்கு? மனுஷனுடைய பங்கா, தேவனுடைய பங்கா? சரிங்க பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியையும் மேலான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய கனிகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். சரி, காயனுடைய பலி ஆபேலுடைய பலியை பார்க்கிலும் விசேஷமா இருக்கு. எதனால? பழுதற்றதா, தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப அழகானதாக கொண்டு வந்தார். சரி, நம்ம இங்க பார்த்திருக்கோம், நீர் நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்து இருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி கொள்ளும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அவருக்கு விசனமாக போகிறதுக்கு முன்னே இந்த வார்த்தைகளை அவர் என்ன செய்திருக்காரு, சொல்லியிருக்கிறாரு நாம் பார்க்கிறோம் இல்லையா? இங்க சொல்றாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நீ வந்து என்ன செய்ய பாக்குறேன்னு அவர் இருதயத்தை அறிந்திருக்கிறார் இல்லையா? காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்திலே காயேன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தார். இங்க சரி, நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் எதனால காயன் இப்படி இவ்விதமான ஒரு காரியங்களை செய்தார். பாருங்க, 1 யோவான் 3:12 பொல்லாங்கனில் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயனை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தமும் அவனை கொலை செய்தான். தன் சகோதரனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாகவும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களாகவும் இருந்தது நிமித்தம் தானே. எதனால கொலை செஞ்சார் சொல்றாரு? நீதியா செஞ்சதுனால என்ன செஞ்சோம்? பொறாம வந்துச்சு. சரி, 1 யோவான் 3:12 நோட் பண்ணிக்கலாம். பொல்லாங்கனில் உண்டாயிருந்து, யாரு தன் சகோதரனை வீணாய் பகைக்கிறாங்க. இங்க ஒரு சகோதரனை கொலை செய்வதற்கு எதுவாக பாக்குறாங்க இல்லையா? தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். யாரு கொலை செய்ய பாக்குறாங்க? சரிங்க, காயனை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தமும் அவனை கொலை செய்தான்.
எதனால? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் சொல்ல, அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாம். ஏன்னா சொன்னாலும் பழுதற்றதை கொடுத்துட்டாரு. அவர் என்ன செஞ்சார்? நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தமே. ஆமா, சரி. எப்படிப்பட்டவர்கள் காயனுடைய வழியில நடக்கிறாங்க? தூசிக்கிறவங்க. தூசிக்கிறவங்களுக்கு ஈக்குவலா சொல்ற பாருங்க. அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தையும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தையும் அவர்களை போல விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே செம்மையானவைகளை இவர்களும் மாம்சத்திற்கு அசுஸ்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். யாரு மகத்துவங்களை தூசிக்கிறார்? பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசானவன் தர்க்கித்த போது அவனை துஷ்டமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொன்னார். என்ன செய்யணும்? கர்த்தர் இதை செய்வார். அவர் உன்னை கடிந்து கொள்வார். அவரே பிரதான தூதன். அவரே என்ன செய்யலையா? பிறனை தூசிக்கலையா? அப்போ நம்ம என்ன செய்ய பாக்குறாங்க? எப்படிப்பட்ட வழி? இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலன்ற. இவைகள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். தெரியாதவங்களை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளிலே தங்களுக்கு கெடுத்து கொள்கிறார்கள். இவங்க யாரை மென்ஷன் பண்றாங்க? இவர்களுக்கு ஐயோ, ஆபத்து. இவர்கள் காயனுடைய வழியில் நடந்து, காயனுடைய வழி என்ன? அவருடைய வழி பொல்லாததுன்ற, அவருடைய கிரியைகள் பொல்லாததாக இருக்குதுன்ற. கூலி காசை செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரே எதிர்த்து பேசினார். பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். என்ன ஆயிட்டாங்க? கெட்டு போனார். நம்ம எங்க பாக்குறோம்? சரி, காயேன் தன் சகோதரனாகி ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்திலே காயேன் தன் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தார். சரி, நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, தேவனானவர் இங்கே எந்த கிரியையை காண்றார் அப்படின்னா, இயேசு செய்த கிரியைகளை எல்லாம் நீங்க பார்க்கணும். இங்க ஆபேல் காயேன் செய்த கிரியைகளை நீங்க பார்க்கணும். சரி, இந்த இரண்டு கிரியைகளுக்கு தேவன் எதற்கு சரியான பதில் கொடுத்தார்? தேவன் எதுக்கு அவரு பிரியமா இருந்துச்சு? நீதியா அநியாயத்திலையா? சரி, இப்போ தேவன் நீதியில பிரியமா இருக்காரா, அநியாயத்தை செய்வதில பிரியமா இருக்காரா? எப்படிப்பட்டவராக ஆபிரகாம் இருக்கார்? அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது. அதை விசுவாசித்தாரா? விசுவாசித்தார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்பும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை உன்
ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினாலே அறிவேன் என்றான். அதற்கு அவர், சரி, இங்க அவருக்கு ஒரு அடையாளமும் அவருக்கு காண்பிக்கப்படுது, சரியா? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்திலே பரதேசியாயிருந்து அந்தேசத்தை சேவிப்பார்கள் என்று அவர்களில் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடுவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாய தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சம்மதத்தோடே உன் பிதாக்களிடத்திலே சேருவாய். நல் முதிர்வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனெனில் எமேரியாருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து கரியுள் உண்டான பின்பு இதோ புகழ்கிற சூரியனும் அந்த துண்டாக்கின நடுவே கடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி வாக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும். சரி, நம்ம பாக்குறோம், அவருக்கு ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாரு? நீதியை செய்வதற்காக அவருக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்றாரு. முதலாவது அவருக்கு என்ன காண்பிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமும் ஆழ்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. சரி, வந்து என்ன செஞ்சிச்சு? இப்போ திரண்டு வந்துச்சுன்னா நான் இந்த வார்த்தைக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா, பயந்தாரான்னு. யோபு 4:13-14 மனுஷர் மேல் ஆழ்ந்த நித்திரையை இறங்குகையில் ராதரிசனங்களிலே பலவித தோற்றங்கள் உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்து என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. என்ன ஆகும்? பயந்தாரான்னு கேட்டீங்கல்ல, யோபு புஸ்தகத்துல இத மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்றாரு. யோபு 4:13-14 மனுஷர் மேலே ஆழ்ந்த நித்திரை இறங்கையில் ராதரிசனத்திலே பலவித தோற்றங்களிலே உண்டாகும் போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அவர் என்ன செஞ்சிருக்கோம்? மாம்சத்துலதான் இருக்காரு. என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி திரண்டு ஆயிடுச்சுன்னா சூரியன் அஸ்தமாக்கும் போது ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. என்ன ஆகும்? அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்தேசத்திலே செவிப்பார்கள் என்று அவர்களிலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய். எங்க பட்டாங்க? 400 வருஷம் எங்க இருந்தாங்க? எகிப்துல. யாத்திராகம் 1:14 வரையும் பார்க்கலாம். எகிப்திற்கு போன இஸ்ரேலுடைய குமாரன் நாமங்கள் ஆவன. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பெஞ்சமின், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்களே. இவர்கள் யாக்கோபுடனே தங்களுக்குள் குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்பு அதற்கு முன்னே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் எகிப்திலே போயிருந்தான். யாக்கோபின்
கற்ப பிறப்பாகிய யாவரும் எகிப்து பேர் யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியாய் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமாகவும் வளர்த்தவர்களுமாயும் இருக்கிறார்கள். அவர்களை பெருகடாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களுக்கு நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். இப்பதான் யோசேப்பு அறியாத ஒரு ராஜா அங்க தோன்ற பார்வோன். ஆமா, சரி. இது எத்தனை வருஷம் அங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு? பரதேசிகளா இருந்து அந்நிய தேசத்தை சேவிப்பார்கள் என்று அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். 400 வருஷம். சரி, நம்ம ஒரு இதுவா பார்க்க முடியும். சரி, இங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 7:6 பாருங்க. அந்தபடியே தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள். அந்தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தவும் ஜனத்தாயே நான் அக்னிக்குட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்படு வந்து இவ்விதத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். ஆதியாகமம் 15:13-14. அப்பொழுது அவர்கள் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தார் சேவிப்பார்கள் என்று அவர்களாலே 400 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய். யார் இத அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா? தேவன், இஸ்ரவேலின் தேவன் சொல்றார். அவர்கள் என்ன காமிக்கிறார்? அவரை நம்பும்படியாக, அவர் சம்மதிக்க வைக்கத்தக்கதாக அவர் செய்கிறார். உபாகம புஸ்தகத்துல 9:6 பார்க்கிறோம். சரி, உன் நீதி நிமித்தமும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுகந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். எனக்கு எதுக்கு கொடுக்கலையா? நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு சொல்ற. வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்ன செய்யும்? தேவனுடைய கற்பனை கைக்கொள்ளுமா? சரி, 1 சாமுவேல் 26:23 கர்த்தர் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருக்கிறேன். அப்ப சவுலுக்கு என்ன கிரியையோ அதை தான் தேவன் சரி கட்டுறார். தாவீதுக்கு என்ன நீதியோ அதுதான் சரி கட்டுறார். இது அப்படிதான் சொல்றார். இன்று கர்த்தர் உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்ததும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருக்கிறேன். நம்ம என்ன பார்க்கிறோம்? அவனுடைய கிரியைக்கு தக்கதாகத்தான் தேவன் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். சரி, கர்த்தரானவர் எப்படி ஜனங்களுக்கு நியாயம் செய்வார்? கர்த்தர் என் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? நீதியின்படியும் உண்மையும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா சரி, 26:1 சொல்றாரு தாவீது,
நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளப்படுவதில்லை. சரி, தொடர்ந்து அவர் யார் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் மேல. நம்ம கூட இந்த உலகத்தில் நமக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தர் மேல. அவரு தான் நமக்கு என்ன செய்யறாரு? ஆவிக்குரிய நன்மையை கொடுக்குறாரு. ஜெபம் பண்ணி கடந்து போவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம். பிதாவே, இந்த நாளை கூட கொடுத்திருக்காக நன்றி. இந்த இரவு நேரத்திலும் உங்களுடைய சத்தியத்தை அறிந்து கை கொண்டு நீதி உள்ளவர்களாக இருந்து பிதாவே அநேக வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே வளர உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தர். உங்களுடைய தயவு ஒத்தாசை அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உங்களுடைய தயவு ஒத்தாசையை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக தேவனே. உங்களுடைய நீதியும் நியாயத்தையும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பிதாவே, உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் வளர கற்றுக்கொள்ள உதவி புரியும். பிதாவே, உங்களுடைய நாமம் பெரியது, உங்களுடைய பரிசுத்தம் பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது. உங்களை போல நாங்கள் வளர உதவி செய்யும். பிதாவே, எங்களுக்கும் பொருளாதார தேவையை தந்து வழிநடத்தும். குமாரன் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. ஆமென்.